வங்கதேசம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்துல தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை மீண்டும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்க உருவாகி இருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வங்கதேசத்துல இப்போ அரசியல் குழப்பம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, முகமது யூனுஸினுடைய அரசாங்கம் தூக்கி எறியப்படுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே வங்கதேசத்து ராணுவத்து கூட ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக் கட்சி கைகோர்த்தது எப்படி அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயில்டா இந்த ஒரு வீடியோவை பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, வங்கதேசம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அங்க மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மிகப்பெரிய அளவுக்கு உருவாகிக்கிட்டு வருது. ஸோ அப்படி என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மே 20 அன்னைக்கு வங்கதேசத்தினுடைய இடைக்கால தலைவரான முகமது யூனுஸ் அந்த நாட்டினுடைய முக்கிய கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காருங்க. ஸோ இந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்துல இப்போ ஆளும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல. சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அங்க இல்ல. சோ முகமது யூனுஸ் இன்டரிம் கவர்மெண்ட் தான் நடத்துறாரு. அதுவுமே அவர் ஒரு அட்வைசர் மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு செயல்பட்டு வர்றார். ஸோ யூனுஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு அவர் எலெக்ஷனை எப்போ வைக்க போறாரு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் முடிய போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் எப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறதே யூனுஸ் சொல்லவே இல்லை. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்தினுடைய ஆட்சியிலிருந்து கவிழ்த்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு மாணவர்கள் இயக்கம் தான் இல்லையா. ஸோ அந்த மாணவர்கள் இயக்கம் ஷேக் ஹசீனா ஆட்சியை விட்டு போனால் மட்டும் பத்தாது, சில மாற்றங்களை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் கொண்டு வரணும். ஸோ அந்த மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நாங்க இங்க எலெக்ஷனை வைக்கிறதுக்கு விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ மாணவர்களுடைய இந்த கோரிக்கைகளை பத்தி விவாதிக்கிறதுக்காகவும் கூடவே இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. சோ அதை பத்தி பேசுறதுக்காகவும் தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறத கூப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து தாங்க பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோரிக்கைகள்ல ரொம்பவே முக்கியமான கோரிக்கையா பார்க்கப்படுறது ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படிங்கிறதாங்க. சோ அது என்னப்பா ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மியான்மர்ல கடந்த பல மாதங்களாவே அந்த நாட்டினுடைய ராணுவ ஆட்சி நீக்கிறதுக்காக ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி நடந்துகிட்டு வருது இல்லையா. ஸோ பல கிளர்ச்சி குழுக்களும் ஒன்னா சேர்ந்து மியான்மருடைய ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பல மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அதை வந்து கடல் மூலமாக கொண்டு போகலாம். ஆக்சுவலாக மியான்மருக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த கோஸ்டல் ரீஜியன் எல்லாமே அந்த மியான்மர் நாட்டு ராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதனால அந்த மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து இது எல்லாத்தையுமே வங்கதேசத்துக்கும் மியான்மருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் அப்படிங்கிறது உண்டு லேண்டில். ஸோ இந்த லேண்ட் பார்டர் மூலமாக நம்ம கொண்டு போகலாம். அதற்கான வசதிகளை வங்கதேசம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வசதிகள் தான் பாத்தீங்கன்னா ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிம்பிளா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்கறதா இதனுடைய நோக்கம். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயுமே இந்த ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படிங்கிறது உணவு மற்றும் மருந்துகளை விநியோகிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போறாங்களா அப்படின்னா அதுதாங்க கிடையாது. ஆக்சுவலா மியான்மர் உள்நாட்டு யுத்தத்துல அமெரிக்கா பாத்தீங்கன்னா அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக செயல்படுற கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவா வந்து இருக்கிறாங்க. அதுவே மியான்மர் ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் ஆதரவா இருக்குது. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் மியான்மரினுடைய மிலிட்டரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமா இந்த மியான்மர்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸை வாங்கிடலாம். ஸோ சைனாவில இருந்து ரோடு மூலமா மியான்மரை கனெக்ட் பண்ணி மியான்மர்ல இருந்து போர்ட்ஸை வாங்குறதன் மூலமா இந்திய பெருங்கடல நமக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது சைனாவினுடைய நோக்கம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இதை கவுண்டர் பண்றதுக்காக அவங்களும் மியான்மர் ராணுவத்துக்குடையதான் தான் வந்து சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா இங்கே எதற்காக உள்ள நுழையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மியான்மர் ராணுவத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறதன் மூலமா சீனாவினுடைய இந்த ஒரு ஆசை, அதாவது இந்திய பெருங்கடலையும் தனக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னு நினைக்குது இல்லையா, அந்த ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நோக்கம். ஸோ அதற்கு இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா சப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் இந்த ஆயுதங்களை சப்ளை பண்றதுல தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருக்குது. ஏன்னா சுத்தியுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பெரிய அளவுக்கு பண்ணாத நாடுகள் தான் இருக்குதுங்க. ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் சைனா, மற்றொரு பக்கம் வங்கதேசம், இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்டான லேண்ட் ரூட் அப்படிங்கிறது இந்த ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கிடையாது.
சரி, கடல் வழியா கொண்டு போகலாம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடல் பகுதியை பூராவுமே மியான்மர் ராணுவம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒன்லி பெஸ்ட் ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு உணவு மருந்து நான் விநியோகிக்க போறேன் அப்படிங்கிற போர்வையில் அந்த நாட்டுக்கு தேவையான அந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டு போக போகுது. ஸோ இந்த ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடரை பற்றியும் மியான்மரில் நடக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தத்தை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னுமே பல விஷயத்தை அதில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரக்கைன் ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படிங்கிறத எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணிட்டா சைனாவை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி குழுக்கள் பெரிய அளவுக்கு ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் போதும் மியான்மர் ராணுவம் காலி. ஆனால் இந்த இடத்துல தாங்க இவ்வளவு காலமாக அமைதியாக இருந்த வங்கதேச ராணுவம் முதல் முறையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதையுமே ஏன்பா இந்த ரக்கைன் காரிடர் அப்படிங்கிறத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இது இந்த நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு விஷயம், அப்படிப்பட்ட விஷயத்த ராணுவத்து கூட கொஞ்சம் கலந்தாலோசிச்சுட்டு முடிவு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை யூஎஸ் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து நான் தான் இந்த நாட்டினுடைய அரசாங்கம், நான் சொல்கிறதா இங்கே சட்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நீங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் தனித்து முடிவெடுக்கிறதுக்கு எந்த சுதந்திரமே இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருந்தா நாங்கள் சரின்னு போயிருப்போம். ஆனால் நீங்க பண்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, எந்த ஒரு பிளட்டி காரிடரையும் இங்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வங்கதேச ராணுவம் அறிவிக்கிறாங்க. முதல்ல வர டிசம்பர் மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்துற வழியை பாருங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சு வர்ற அரசாங்கம் என்னமோ பண்ணிட்டு போகுது, ஆனா நீங்க பண்றது இப்ப இந்த நாட்டினுடைய இறையாண்மையே கேள்விக்குள்ளாக்கும் செயல் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எலெக்ஷன் வைக்க சொல்லி யூஎஸ் மேல ஆர்மி வந்து ஒரு பிரஷரை போடுறாங்க. ஸோ ஆர்மி மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பிஎன்பி பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா வங்கதேச அரசாங்கத்தை சீக்கிரமாக ஒரு எலெக்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. கூடவே அவங்களும் இந்த காரிடரை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த ரக்கைன் காரிடர் அப்படிங்கிறத எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா அதான் எல்லாருமே எதிர்க்கிறாங்களே, அப்போ இந்த காரிடரை யூனிஸ் டிராப் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க மாணவர்கள் இயக்கம் அப்படிங்கிறது வருது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காரிடரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் வரும். ஏன்பா சைனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சைனாவுக்கு எதிராக மியான்மரில் ஒரு விஷயத்தை எப்படி வங்கதேச அரசாங்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ரக்கைன் காரிடர் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கண்டிப்பாக அது மியான்மரில் சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆபத்தாக மாறும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி சைனா விட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தாங்க விஷயமெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே மொத்தமாக 4 குரூப்பாக வங்கதேசம் பிரிஞ்சு நிற்குதுங்க. ஸோ முதல் குரூப் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, ஜமாத்தி இஸ்லாமியா, இந்த மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகமது யூனிஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா அவாமி லீக், நாலாவது பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய ராணுவம். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து தூக்கிறதுக்காக அவர்களுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி மாணவர்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல வங்கதேசத்துல மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துறாங்க. ஸோ இதற்கு பாக்கினுடைய ஐஎஸ்ஐ உளவுத்துறையும் வந்து கூட வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த பாக்கினுடைய ஐஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமியா இந்த மாதிரியான அமைப்புகளையும் இந்த ஒரு மாணவர்கள் இயக்கத்தை கூட சேர்ந்து செயல்பட வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா இவங்க எல்லாருமே சேர்ந்து அவாமி லீக் அப்படிங்கிற கட்சியவே காலி பண்ணி ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடக்கும் பொழுது ஆர்மி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சைலண்டா தான் வந்திருந்தாங்க, பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஷேக் ஹசீனாவால தாக்கு பிடிக்க முடியாது, இதற்கு மேல போனா மோசமா மாறிடும் அப்படிங்கிற சமயத்தில் தான் வங்கதேச ராணுவம் இந்த விஷயத்துக்குள்ளேயே தலையிட்டாங்க. ஸோ இது முதல் விஷயம். ஒன்ஸ் ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து தூக்கப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இயக்கத்தினுடைய சப்போர்ட்டோட, அதாவது அமெரிக்க உளவுத்துறையோட ஃபுல் சப்போர்ட்டோட முகமது யூனிஸ் ஆட்சியில் அமர வைக்கப்படுறாரு. ஸோ முகமது யூனிஸ் ஆட்சியில் அமர்த்தினது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஆனால் அமெரிக்காவுக்கு பாக் உளவுத்துறையோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆனால் ஒன்ஸ் அவர் ஆட்சியில் அமர்ந்ததுமே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு வங்கதேசத்துக்குள்ள பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு யுத்தத்துக்காக மட்டும்தான் அவங்களுக்கு வங்கதேசம் வேணும். ஸோ இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சீனா பாக்கு கிட்ட போய் நிற்குது. ஸோ பாக்கு தான் பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுறதுல பெரிய கில்லாடி இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் சைனாவுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஸோ அவர்களுடைய ஜமாத்தி இஸ்லாமியா இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமா சீனாவுக்கு தேவையான விஷயங்கள் வங்கதேசத்தில் செய்து கொடுக்கப்படுது. ஸோ இவ்வளவு நாளா இங்க ரெண்டு சைடுக்கும் பிரச்சனை வராமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஒரு தனி ரூட்ல போய்கிட்டு இருந்தது, அமெரிக்கா ஒரு தனி ரூட்ல போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த ரெண்டு சைடுக்குமே பெருசா ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்படலை. ஆனா இந்த ரக்கைன் காரிடர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் முதல் முறையா ஒரு கிளாஷ் ஏற்படுது. அதுக்கு காரணம் ரக்கைன் காரிடரை ஓபன் பண்ணா அது அமெரிக்காவுக்கு சாதகமா மாறும், அதை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அது சைனாவுக்கு சாதகமா மாறும். ஸோ இதனால இந்த ரெண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி இப்போ முகமது யூனுஸை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன், நீ க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ப்ரெஷர் பண்ணுறதுனால முகமது யூனுஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நல்லா கோழி மாதிரி குறுக்க சிக்கியிருக்காருங்க. இந்த சைடு போனால் இவன் வெட்டுவான், அந்த சைடு போனால் அவன் வெட்டுவான், எங்கேயும் போக முடியாது, நடுவில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்த இராணுவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல நாடுகளும் தலையிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இராணுவம் எந்த சைடு யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சைலண்டாக தான் இருந்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இது நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயம், நீ பாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வச்சு ஒரு முடிவு எடுத்த அப்படின்னா நாளைக்கு மற்ற நாடுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ராக்சியா செயல்படுவோம், அங்க நடக்கிற போருக்கு நம்ம நாடு ப்ராக்சி நாடா மாறிடும், அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி முதல் முறையா வங்கதேசத்துக்காக பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லைங்க, அவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான வாதம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட திட்டத்தை நீ எதிர்க்கிறே அப்படின்னு சொல்லி வங்கதேசத்து இராணுவத்துக்கு எதிராக இந்த மாணவர்கள் இயக்கத்தை இப்போ திருப்பி விட்டுருச்சுங்க. ஸோ இந்த மாணவர்கள் இயக்கம் இப்போ அந்த நாட்டினுடைய இராணுவத்துக்கு எதிராகவே போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த அவாமி லீகினுடைய கட்சிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ என்னதான் அந்த கட்சியை பேன் பண்ணாலும், ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தினாலும் இன்னுமே பல டாப் அபிஷியல்ஸ் இருந்து கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் நிறைய பேர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க வங்கதேசத்துக்குள்ள இருக்கதா செய்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு நாளா யார் பக்கம் போறது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ ராணுவத்து பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் ரக்கைன் காரிடர் வேண்டாங்குது, மறுபக்கம் அவாமி லீகும் ராணுவமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சைடு சேர ஆரம்பிக்கிறாங்க. ராணுவத்துக்காக அவாமி லீகும் போராட்டங்கள் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருக்குது. அவங்களும் இந்த ரக்கைன் காரிடரை வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா மட்டும் எனக்கு இது வேணும்னு சொல்லி மாணவர்கள் மூலமா ராணுவத்துக்கு எதிராகவே அங்க போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒன்றை எதிர்த்து ஒன்று, இன்னொன்று எதிர்த்து இன்னொன்னு சொல்லி போராட்டங்களாக நடந்துகிட்டு இருக்குது. முகமது யூனிஸ் எதையுமே சமாளிக்க முடியாம நடுவில் சிக்கியிருக்காருங்க. இது மட்டும் இல்லைங்க, வங்கதேச ராணுவத்து மேல ஆல்ரெடி இந்த மாணவர்கள் இயக்கம் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவாமி லீக் இயக்கத்தை மறுபடியும் வங்கதேசத்தில் ரிவைவ் பண்ண முயற்சி செய்யறாங்க, அவாமி லீகை மறுபடியும் பாப்புலர் ஆக்கிறதுக்கு வங்கதேச ராணுவம் ட்ரை பண்ணுதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வங்கதேசத்து ராணுவத்து மேல வைக்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ வங்கதேசத்து ராணுவம் அவாமி லீகும் கைகோர்த்து இந்த விஷயத்துல செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா யூனுஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும். ஸோ அதற்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வங்கதேசத்துல மீண்டும் ஷேக் ஹசீனா பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.